அழகா முருகா அருமுகனே குமரா குகனே சரவணனே கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேய சிவபாலா தண்டாயுத பாடி பழனி மலையில் தகப்பன் சுவாமி சுவாமி மலையில் தேவர் தளபதி திருச்செந்தூரில் தெய்வானையுடன் பரங்குந்தில் கோபம் தணிந்து திருத்தணியில் வள்ளி தெய்வானை சமேதரர் வாழ்வது பழமுதிர் சோலையில் பெருமான் வரலாறையே யானை முகனின் அருளாசி பெற்று பாடிவாரோ கேட்டுக்கங்கோ முருகன் புகழச் சொல்லிடவே முந்து தமிழ் முந்தி வந்திடுமே அழகன் புகழ கேட்கவே பக்தர் கூட்டம் கூடிடுமே மலையில் இருந்தே சிவபெருமானும் பார்வதியுமே பூலோகத்தை காத்தார்களே சூரபதுமன் என்னும் அசுரனே கடந்தவங்கள் செய்தானே சிவ குழந்தையின் வேளாலே சம்ஹார வரம் பெற்றானே கொடுமை சொல்ல தேவர்கள் கைலாசம் மலை சென்றார்களே சிவன் யோகத்தில் ஆழ்ந்திருந்தார் சிவயோகத்தை களைத்திட காமன் முயன்று எரிந்தாரே தேவர் எல்லாம் வேண்டியதும் மன்மதன் உயிர் பெற்றாரே கண்ணராரும் மூன்றாம் கண்ணாம் நெற்றி கண்ணை திறந்திட்டாரே தீயில் முருகன் திறந்திட்டாரே தீப்பொறிகள் ஆறு துண்டாகி சரவண பொய்கையில் விழுந்ததே ஆறு பொறிகளும் அழகான ஆறு குழந்தை ஆனதே பெண்கள் அறுவருமே தாயாராகி வளர்த்தனரே தாய்ப்பாலை ஊட்டினரே ஈஸ்வரி தேவி குழந்தையை தூக்கி கொஞ்சிட வந்தாரே ஆறு உடலையும் இணைத்தே ஒரு உடலாக்கி சென்றாரே கரமும் ஓரிரு காலும் ஒரே உடலும் முருகப்பெருமான் உருவமானதே கார்த்திகை பெண்களை எல்லாம் விட்டு அம்மையப்பனிடம் சென்றாரே ஆனைமுகனுடன் சேர்ந்தே சோமஸ்கந்தரானாரே
கலகம் செய்யும் நாரத மாமுனி ஞானக்கனியுடன் கையிலை வந்தார். கனியை வைத்தே கலகம் செய்தார். ஞானப்பழமே வேண்டியே உலகத்தை வலம் வந்தாரே. பாலதண்டாயுத பாணியாக ஆவினன் குடியில் நின்றாரே. பழத்துக்காக வந்து நின்றதால் பழனி என்று அம்மை சொன்னதும் ஆவினன் குடி பழனியானதே. குன்றிருக்கும் இடம் எல்லாமே குமரன் இருக்கும் இடமானதே. சாதாரண தண்ணீர் கூட சரவண பொய்கையானதே. மோகர் என்னும் சித்தர் கருவறையில் மூலிகை மேனியை அமைத்தாரே. மூலிகை காற்று நோயோட்டுமே. தண்டாயுதத்தை கை கொண்டார். யாமிருக்க பயம் ஏனென்றார். பழனிமலையின் பண்டாரம் மக்கள் மனதில் கூடிக்கொண்டாரா. விதவிதமான அபிஷேகங்களில் வித்தியாசமான அபிஷேகந்தா பஞ்சாமிருத அபிஷேகந்தா. பழனி என்றால் பஞ்சாமிர்தம், ஆண்டி என்றால் அரச போகம். கோவளாண்டியின் அருளாட்சி பக்தருக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி. பிரம்மதேவனை சீரையிட்டாரே. பரமசிவனை சீடராக்கியே பிரணவ மந்திர பொருள் சொன்னாரே. சுவாமிநாத சுவாமியே யானை வாகன மூர்த்தியே. பிஞ்சிலை பழுத்த பழம் அன்று குருவின் குருவான குருவன்று. ஆலயம் முழுதும் ஆங்காங்கே ஓமேனும் நாதம் குளிக்கிறையா. அப்பருக்கு பாட சொன்ன சுப்பையா. 60 வருஷமும் படிகளாய் பரிகாரம் தேடி கிடக்கிறேன். காவிரி தீர்த்த நீராடி பக்தர் கூட்டம் கும்பிடுதே. பதுமனின் கொட்டம் அடக்கவே தேவர் சிலரை சீரை மீட்கவே திருச்செந்தூருக்கு முருகன் வந்தார். படைத்தளமாய் செந்தூரே படை வீரராய் நவ வீரர். வீரபாகு தூது போனாரே முருகன் வருகை சொன்னாரே. சிவபெருமானே முருகப்பெருமான் அவதாரம் எடுத்து வந்துள்ளாரே. 5 முகம் 6 முகம் ஆனது. சிவபெருமானே முருகன் என வீரவாகத்தேவர் சொன்னாரே. பச்சை குழந்தை முருகன் என சூரன் பரிகாசம் பண்ணினான். பதுமன் போருக்கு வந்தான். மாயாஜால போரும் செய்தான். சக்தி வேல்
கொடியில் சேவலாக முருகரை சுமக்கும் மயிலாக ஐப்பசி வளர் சஷ்டியிலே சூரபதுமன் மாறினான் கரையிலே கோவில் உள்ளதே செந்தில் அதிபனை அலைவருடுதே குமரகுருபருக்கு பேச்சு வந்ததே சூரபதுமன் ஒரு மயிலாக குபேரரும் ஒரு மயிலாக செந்தில் ஆண்டவர் சந்நிதியில் வாகனமாக நிற்கின்றார் முருகனை திருமணம் செய்ய இரு பெண்கள் தவம் புரிந்தார்களே முருகனும் வரம் கொடுத்தாரே தேவலோகத்தில் அக்காவும் பூலோகத்தில் தங்கையும் பிறந்து வளர்ந்து வருகையில் மனம் முடிப்பேன் என்றாரே தேவேந்திரன் மகள் தெய்வானையாய் மூத்த பெண்ணும் பிறந்திட்டாளே வெள்ளை யானை வளர்த்திட்டதே குறிஞ்சித்திணை வனத்தினிலே வள்ளிக்கிழங்கின் குழியினிலே மான்மகளாய் பிறந்தே இளைய பெண்ணும் கிடந்தாளே பெண்வாரிசில்லா நம்பிராஜனும் பெண் குழந்தையை வளர்த்தானே வள்ளி என்று பெயர் சூட்டினானே இரு பெண்களும் முன் பிறவியை மறக்காமலே இருந்தனர் இரு பெண்களும் முருகனை எண்ணி எண்ணியே வளர்ந்தனர் தேவேந்திரன் மகள் தெய்வானையை திருப்பரங்குன்றில் மணமுடித்தார் கூடை வரை கோயில் கொண்டார் தெய்வ திருமணம் கண்டாலே திருமண தாமதம் நீங்கிடும் தெய்வானை முருகன் அருளாலே திருமண வாழ்வு இனித்திடும் பருவ வயதான வள்ளி பெண்களுடன் பறவையோட்டிட வனம் வந்தாளே ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்றாளே அருமுகனையும் துதித்தாளே விரைவில் தன்னை மனம் புரிய காதலாகி கசிந்துருகினாள் காதலி வள்ளியின் எண்ணம் ஈடேற கொடுத்த வரத்தை நிறைவேற்றிட வேலன் வேடுவன் வேடமேற்றார் காயாத கனகத்திலே மேயாத மனை தேடி புறவள்ளியுடன் வாதாடி
வாதாடி குறும்புகள் பலவும் செய்தாரே. வாலிப வேடம் கிழவனாகியே புனித நீராடப் போகிறேன் என்று குமரி வள்ளியிடம் மீண்டும் வந்தார். மீசை நரைத்தாலுமே ஆசை நரைக்காதென்றே இளமை ஊஞ்சலாடுதென வள்ளி உடலில் சாய்ந்தார். கிழவன் நடிப்பை புரிந்து கொண்டாள், பிடியில் இருந்தும் விலகிக் கொண்டாள், ஆறுமுகனை வேண்டிக் கொண்டாள். ஆறுமுக கிழவன் வேண்டியதும் ஆனை முகனும் வந்தாரே. யானையை கண்டு பயந்து வள்ளி கிழவனை கட்டி பிடித்தாள். கிழவன் நானே முருகன் என்றார், குமரி வள்ளிக்கு காட்சி தந்தார். வள்ளி வலப்பக்கம் பெற்று கொண்டார். மனித குலத்திலே பிறந்தாள், தெய்வத்தை மனம் முடித்தாள். காதல் கல்யாண வைபோகம், கலப்பு திருமண சீர்திருத்தம். வள்ளியை காதல் மனம் புரிந்ததால் வேடர்கள் எல்லாம் முருக வேடனை எதிர்த்தார்களே, அம்பெய்தார்களே. முகவேடன் கோபமானாரே, தானும் அம்பை எய்தாரே. குறிஞ்சி வேடர் பின்வாங்கி சரணடைய முன் வந்தார்கள். கோபம் தணிந்த முருகப் பெருமான் கோபம் தணிக்கும் மூர்த்தியாக திருத்தணிகையில் அருளுகிறார். கணிகாசலன் கருணையாலே மனசஞ்சலங்கள் தணியுமே. தணிகை மலையின் தரிசனமே தன்னை உணர உயர வைக்குமே. பழமுதிர்ச்சோலை மலைகளிலே அவ்வை பயண களைப்பாரினார். சுட்டி சிறுவனாய் முருகன் வந்தார். தமிழ் கிழவியை பாடச் சொல்லி தமிழ் சிறுவன் கேட்டார். பாடலுக்கு சன்மானமாய் பழனியை பழம் கேட்டாள். சுட்ட பழங்கள் சுடாத பழங்கள் எது வேண்டும் என முருகன் கேட்டார். சுடாத பழத்தை அவ்வை கேட்டாள். கனியை பறித்து மண்ணிலே சுத்தி முருகன் போட்டார். கனியை எடுத்து மண் போக அவ்வை பாட்டி ஊதினார். அறப்பொருள் இன்பம் மூன்றாகவே இச்சாக்கிரியா ஞான சக்தி என வள்ளி தெய்வானை முருகனுள்ளார்.
பழமுதிர் சொலை நாடினால் வீடு பேறு அடையலாமே. சோலைமலை முருகனால் தேவைகள் நிறைவேறுமே. மருத மரங்கள் சூழ்ந்த மலை, மயில் தொகையாய் இருந்த மலை, கொங்கு தேசத்தின் மருதமலையே. மருதாசலத்தின் மூர்த்தியே ஞான தண்டுடன் நிற்பாரே. பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்தார் தேவரின் தெய்வமானாரே. வடபழனி ஆண்டவர் சந்நிதியில் வழிபட்டாலே மன நிம்மதியே ஆண்டவர் அருள் கிடைத்திடுமே. சுபமுகூர்த்த நிகழ்ச்சிகள் சர்வமுகூர்த்த தினத்திலும் மங்கள வாத்தியங்களும் முழங்க மனமகிழ்வுடன் நடக்குதே. குமாரவயலூர் குடிகொண்டருளும் முருகனை குருவாயேற்றார் கிருபானந்த வாரியாரே. நஞ்சை புஞ்சை சூழ்ந்திட குமாரவயலூர் உள்ளதே.